ராத்திரி ஸ்பெஷலில் ஒரு எலுமிச்சை சாதம் துர்க்கைக்கு வழிபாடு செய்யும் பொழுது இது வைக்கக்கூடிய ஒரு பிரசாதம். இது வடித்த சாதம் நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த தொக்கு செய்ய 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த எலுமிச்சை சாதம். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இது காலையில் செஞ்சால் கூட மதியம் சாப்பிட்லாம், அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு. இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி வச்சுட்டு அதில் 100 கிராம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் 100 கிராம் விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் கடுகு, ஒரு கப்பு, அதாவது ஒரு கப்புனா ஒரு 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 100 கிராம் கடலப்பருப்பு, ஒரு 100 கிராம் நான் வேர்க்கடலை, இது அத்தனையும் போட்டு அதை நல்லா வறுக்கணும். எல்லாம் சிவப்பாக ஆகும் மாதிரி வறுக்கணும், ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், இதையும் சேர்த்து நான் வறுக்கிறேன். இது ஏன் நான் இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் 2 கிலோ அரிசி பண்ண போகிறேன். நான் அன்னதானத்துக்காக செய்கிறேன், அதனால் 2 கிலோ அரிசிக்கு இது செய்கிறேன். நீங்கள் குறைச்சி செய்ய போகிறீங்க ஒரு 1/2 கிலோ அப்படின்னா இதனுடைய அளவை நீங்கள் குறைச்சிக்கோங்க. இது 2 கிலோவுக்கு இது சரியாக இருக்கும். 100 கிராம் 2 கிலோ அரிசி நம்ம வடித்து எடுத்தோமா அதுக்கு 100 கிராம் 100 கிராம் என்று இந்த பருப்புகளை நீங்கள் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா இது வதங்கி வரும், அதாவது வறுத்து வரும். அந்த மாதிரி கலர் மாறும் பொழுது, ரொம்ப தீயாமல் கலர் திட்டமாக இளம் சிவப்பாக வரும் பொழுது ஒரு ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துட்டு கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, அந்த மஞ்சள் பொடியும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போன உடனே டக்குன்னு நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கேஸை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த எலுமிச்சை சாறே விடணும். இந்த எலுமிச்சை சாறு நான் 6 பழம் நான் சாறு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாறையும் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி சிறுசாக கட் பண்ணது அதையும் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டேன். இது அத்தனையும் கேஸ் ஆஃப் பண்ண பிறகு தான் செய்யணும். அந்த சூட்டிலே தான் நீங்கள் கேஸ் ஆன் பண்ணி செய்யக்கூடாது. அந்த மாதிரி கொட்டி கிளறிட்டு கூட அதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 4 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் உப்பு போட்டிருக்கேன். 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன், 2 கிலோவுக்கு நான் 4 ஸ்பூன் உப்பு போட்டு நான் கலந்து கொடுத்துருக்கேன். கலந்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே சாதம் நல்லா உதிரியாக வடித்து நம்ம ஆற போட்டு வச்சுருக்கோம். அந்த ஆறிய சாதத்தில் இந்த தொக்கை கொட்டி நல்லா கிளறி கொடுங்க. நவராத்திரியில் செஞ்சு வைங்க. கண்டிப்பாக இந்த 3 நாள் துர்கா, 3 நாள் மகாலட்சுமி, 3 நாள் சரஸ்வதியாக